ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம 2017ல ரிலீஸ் ஆன ஒரு பிரம்மாண்டமான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான் பார்க்க போறோம். ரஷ்யால ரொம்பவே எக்ஸ்பென்சிவா எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான படம். இந்த படத்துல வர மிலிட்டரி மென் ஏர்கிராஃப்ட்ஸ்ல முக்காவாசி ரஷ்யா நாட்டோட உண்மையான சோல்ஜர்ஸ் அண்ட் ரியல் ஏர்கிராஃப்ட்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு வர்த்தான படம் தான். இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னா, ரொம்பவே பெருசா பயங்கரமா இருக்க ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் பூமியில வந்து விழுது. இந்த ஆக்சிடென்ட்னால நிறைய பேர் இறந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பேஸ்ஷிப் பூமியில இருக்க தண்ணியை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிட்டே வருது. இத்தனை பேரோட உயிரை பறிச்ச அந்த ஸ்பேஸ்ஷிப்பையும் அதுல இருக்க ஏலியன்ஸையும் சும்மா விடக்கூடாதுன்னு இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஸ்பேஸ்ஷிப் விழுந்த இடத்துக்கு போறா. அங்க ஒரு ஏலியனை பாக்குறா. அதை பார்க்க ஒரு மனுஷன் மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஏலியன் ரொம்ப அமைதியா ரொம்ப இன்னோசென்ட்டா இருக்கு. நம்ம ஹீரோயினும் அந்த ஏலியனும் சீக்கிரமாவே ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப காதலா மாறிடுது. இதுக்கப்புறம் அந்த ஏலியனுக்கு என்ன ஆச்சு, அந்த ஏலியன் திரும்ப அதோட உலகத்துக்கு போச்சா இல்லையான்னு ரொம்பவே பயங்கரமா த்ரில்லிங்கா சொல்லப்பட்ட ஒரு ஸ்கைஃபை ஆக்ஷன் மூவி தான் அட்ராக்ஷன். இந்த படத்துக்கு மொத்தம் 2 பார்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ரஷ்யால ஒரு கிளாஸ் ரூமை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கா. அந்த ஃப்ரெண்டு பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட அவ பாய் ஃப்ரெண்ட் பத்தி கேட்டுட்டு இருக்கா. அங்க இருந்து டீச்சர் விண்கல் மழைய பத்தி பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அந்த கிளாஸ்ல ஒரு புத்திசாலி பையன் இருக்கான். அங்க இருக்க எல்லாரும் அவனை கூகுள்னு கூப்பிடுறாங்க. பிகாஸ் அவன் கூகுள் மாதிரி உடனே கரெக்டா பதில் சொல்றான். அந்த டீச்சரும் இன்னைக்கு ஈவினிங் வானத்துல ஷூட்டிங் ஸ்டார்ஸ் தெரியும், எல்லாரும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அன்னைக்கு கிளாஸ் முடியுது. அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவகிட்ட 2 டிக்கெட்டை கொடுத்துட்டு உன் பாய் ஃப்ரெண்ட் கூட இந்த பார்ட்டிக்கு போய் ஜாலியா இருன்னு சொல்றா. அந்த டிக்கெட்டை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப 2 பேரும் கையை கோத்துட்டு கிளாஸ்ல இருந்து ஜாலியா வெளியே வராங்க. அப்ப திடீர்னு ஒரு கார் ஸ்பீடா வந்து இவங்க முன்னாடி நிக்குது. கார் உள்ள நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேரு ஆர்த்தியாம். நம்ம ஹீரோயினும் அவ ஃப்ரெண்ட் அங்கேயே விட்டுட்டு அவ பாய் ஃப்ரெண்ட் கூட கார்ல ஏறி போயிடுறா. இப்ப நம்ம ஹீரோயின் அவ வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுல அவ அப்பா இருக்காரு. நம்ம ஹீரோயினோட அப்பா மிலிட்டரியில ஒரு முக்கியமான ஆபீசர். அவர் ஒரு கர்னலா இருக்காரு. அவர்கிட்ட என்னோட பைனாகுலர்ஸை பாத்தீங்களா, நான் சீக்கிரமா அங்க போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அவளோட அப்பா அங்கெல்லாம் போக கூடாது, வீட்லயே இருன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு கால் பண்றான். கால் பண்ணி கிளம்பிட்டியான்னு கேக்குறான். அதுக்கு அவளும் என் அப்பா என்ன வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்றா. இதுக்கப்புறம் 50 வருஷம் கழிச்சுதான் இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்டார்ஸ் தெரியும், நீ ரெடியாரு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் வானத்துல பல கிலோமீட்டர் தாண்டி ஏதோ ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் இருக்கு. அது மேல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மோதிடுது. ஸோ இப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப் திசை மாறி பூமிக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட அப்பா கர்னலும் நிறைய ஆபீசர்ஸும் ஏதோ ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் ரஷ்யால இருக்க அந்த மாஸ்கோ நகரத்தை நெருங்கி வந்துட்டு இருக்கு. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கிருந்த போர் விமானங்களை எல்லாம் அந்த ஸ்பேஸ்ஷிப் கிட்ட அனுப்பி விடுறாங்க. கீழே நம்ம ஹீரோயின் ஷூட்டிங் ஸ்டார் பார்க்க அவ பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே வந்திருக்கா. நிறைய ஷூட்டிங் ஸ்டார்ஸ் விழுந்துட்டு இருக்கு. அது எல்லாம் பார்த்து அங்க இருக்க எல்லாரும் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு கார் செம ஸ்பீடா இவங்க எல்லாருக்கும் நடுவுல கிராஸ் ஆகி ஒரு இடத்துல போய் நிக்குது. அதை பார்த்ததும் ஆர்டிஎம்க்கு செம்ம காண்டாயிடுது. ஸோ இப்ப வேகமா போய் அந்த காரோட மிரரை உடைச்சு விட்டுறான். ஆர்டிஎம் கூட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சிலர் வந்து சேர்ந்துடுறாங்க. காருக்குள்ள இருந்தவன் வெளியே வந்துட்டு ஆர்டமையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து பயந்து ஓகே சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க வரா. அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட நமக்கு விஐபி டிக்கெட் இருக்குன்னு காட்டுறா. இன்னொரு பக்கம் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை போர் விமானங்கள் சுத்தி வளைச்சிட்டு இருக்கு. இங்க ஒரு பில்டிங்கோட மொட்டை மாடியில நம்ம ஹீரோயின், அவ ஃப்ரெண்டு, அவ பாய் ஃப்ரெண்ட், இவங்க 3 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ரொம்ப ஆர்வமா அந்த ஷூட்டிங் ஸ்டார்ஸை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. பட் பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு கொஞ்சிட்டு ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அவளோட ரூம் சாவி அவங்க கிட்ட கொடுத்துட்டு என் ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, உங்க ரொமான்ஸை அங்க போய் வச்சுக்கோங்க, நான் தனியாவே ஷூட்டிங் ஸ்டார்ஸ் பாத்துக்கிறேன்னு இப்ப அவ தனியா உட்காந்து ஷூட்டிங் ஸ்டார்ஸை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. அப்படியே ஹெட்செட்டை போட்டு பாட்டு கேட்டுட்டே வானத்தை பார்த்துட்டு இருக்கா. இங்க ரூம்குள்ள வந்த 2 பேரும் செம்ம மூட்ல கிஸ் பண்ணி ரொமான்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை விமானப்படைகள் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதுல ஒரு ஏர்கிராஃப்ட் அந்த ஸ்பேஸ்ஷிப் பக்கத்துல போகுது. கிட்ட போறதுக்குள்ள அங்க இருந்து நிலை தடுமாறி அந்த போர் விமானம் கீழே விழுந்துட்டு இருக்கு. பட் நல்ல வேளை அந்த பைலட் அவரோட பாராசூட்டை ஓபன் பண்ணி தப்பிச்சிடுறாரு. அந்த ஸ்பேஸ்ஷிப் பக்கத்துல இருந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவுமே சரியா ஒர்க் ஆகல. கீழே நின்றுட்டு இருந்த எல்லாரோட மொபைல் போன்ஸும் திடீர்னு ஹேங் ஆகிடுது. பார்த்தா அந்த ஸ்பேஸ்ஷிப் கிட்ட நெருங்கிச்சு. அந்த ஸ்பேஸ்ஷிப்னால தான் மொபைல்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகல. கீழே நின்றுட்டு இருந்த மனுஷங்க எல்லாரும் அந்த பிரம்மாண்டமான ஸ்பேஸ்ஷிப் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க.
ஷூட்டிங் ஸ்டார் பார்க்க வந்தா இவ்வளவு பெரிய ஸ்பேஸ்ஷிப் திடீர்னு எங்க இருந்து வந்துச்சுன்னு கீழே இருந்த எல்லாரும் பயந்துட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஹைட்டான பில்டிங்ஸ் மேல அந்த ஸ்பேஸ்ஷிப் போயிட்டு இருக்கு. பார்க்கவே ரொம்ப பெருசா பயங்கரமா இருக்கு. இங்க உள்ள ரூம்ல நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாம 2 பேரும் ஒன்னா ஜாலியா இருக்காங்க. அங்கிருந்த மனுஷங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்குள்ள இந்த ஸ்பேஸ்ஷிப் இப்ப ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. இப்ப அந்த ஸ்பேஸ்ஷிப் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு உட்கார்ந்துட்டு இருந்த அந்த இடத்துல இடிக்க வருது. கரெக்டா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பயந்துட்டே பார்த்துட்டு இருக்கா. அவ மேல வந்து மோதி அப்படியே பக்கத்துல இருந்த ஒவ்வொரு பில்டிங் மேலயும் மோதி எல்லாத்தையும் இடிச்சு தள்ளி நாசம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இருந்த பில்டிங்கை இடிச்சதுல இப்ப அவ அந்த ஹைட்டான பில்டிங்ல மேல அவ பாய் ஃப்ரெண்ட் கைய பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா. எப்படியோ அவளை கஷ்டப்பட்டு அங்கிருந்து தூக்கிடுறான். பட் அப்படியும் நம்ம ஹீரோயினுக்கு நல்லா அடிபட்டிருக்கு. இங்க இந்த ஸ்பேஸ்ஷிப் பார்க்க ரவுண்டா இருக்கனால அப்படியே சுத்திட்டு எல்லா இடத்தையும் நொறுக்கி பில்டிங்ஸை எல்லாம் இடிச்சுட்டு போயிட்டு பிரிட்ஜு ஸ்டேடியம்னு எல்லா இடத்தையும் அழிச்சிட்டு இப்ப கடைசியா ஒரு இடத்துல போய் நின்னுடுது. இப்படி ஒரு எதிர்பாராத விபத்தை யாருமே எதிர்பார்க்கல. ஒரு நிமிஷத்துல அந்த மொத்த இடமும் முழுசா இடிஞ்சு அந்த இடத்துல இருந்த எல்லாரும் பாதி பேர் வழியில அழுதுட்டு இருக்காங்க. மத்த எல்லாரும் பயந்து அலறி அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த எதிர்பாராத விபத்து தான் நியூஸ்ல பெருசா பரவ ஆரம்பிச்சிச்சு. இந்த பயங்கரமான விபத்துல மாட்டிக்கிட்டு பல பேர் கத்திட்டு அழுதுட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அது என்ன ஸ்பேஸ்ஷிப், அதுல ஏலியன்ஸ் இருக்குமா, இதனால இனிமேல் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு அங்க இருக்க மெயின் ஆபீசர்ஸ்க்கு யாருக்குமே தெரியல. வந்திருக்க அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ள யார் இருக்கா, அவங்களுக்கு என்ன வேணும்னு அதை பத்தி தெரிஞ்சுக்க இப்ப எல்லா பெரிய ஆபீசர்ஸும் கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா கர்னலும் சில முக்கியமான ஆபீசர்ஸும் இந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்த பார்க்க இப்ப அங்க போயிட்டு இருக்காங்க. இந்த விபத்துல சிக்கி பல பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயினை கையில தூக்கிட்டு எல்லார்கிட்டயும் ஹெல்ப் ஹெல்ப்னு கெஞ்சிட்டு இருக்கான். அங்கிருந்து ஒரு கார்ல நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். ஒரு பக்கம் இந்த கொடூரமான இன்சிடென்ட்ல நிறைய மனுஷங்க செத்து போயிட்டாங்க. நிறைய பேருக்கு பயங்கரமான காயம் பட்டிருக்கு, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்திருக்க அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ள ஏலியன்ஸ் இருக்குமா, இல்ல நியூக்ளியர் பாம்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்களா, இதனால நாட்டை அழிக்கிறதுக்குன்னு வந்திருக்காங்களான்னு தெரியாம அங்க இருக்க பெரிய ஆபீசர்ஸ் எல்லாரும் குழம்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரும் அந்த ஸ்பேஸ்ஷிப் விழுந்த அந்த இடத்துக்கு அது பக்கத்துல போறாங்க. இவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு இப்போ இவங்களை சுத்தி தூரத்துல நிறைய சோல்ஜர்ஸ் கன்னை வச்சுட்டு உள்ள இருந்து யாராவது அட்டாக் பண்ணா திருப்பி அட்டாக் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் உள்ள இருக்க ஆள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள அங்க இருந்து போக சொல்லணும்னு இப்ப அந்த ஸ்பேஸ்ஷிப் பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஸ்பேஸ்ஷிப் உள்ள இருந்து ஒரு வினோதமான ஏலியன் வந்து நிக்குது. அந்த ஏலியனை பார்க்க ஏதோ ஒரு வித்தியாசமான மிஷின் மாதிரி இருக்கு. அந்த மிஷின் ஏலியன் மேல ப்ளூ கலர்ல லைட் எரிஞ்சுட்டே இருக்கு. சோ இப்ப அங்க இருந்து அந்த ரிப்போர்ட்டர் இப்ப அதுகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேரை சொல்லிட்டு நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. பட் அந்த ஏலியனுக்கு அவர் பேசுறது புரியல. சோ எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்கு. அந்த நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு இப்ப திடீர்னு நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. பிகாஸ் அவர் ஹார்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சிருக்காங்க. அந்த ஏலியன் கிட்ட போனதும் இப்ப அந்த டிவைஸ் செயலிழந்தனால அவர் அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துடுறாரு. அங்க சுத்தி இருந்த சோல்ஜர்ஸ் கர்னல் கிட்ட நாங்க ஷூட் பண்ணட்டுமான்னு கேக்குறாங்க. பட் அந்த கர்னல் அதெல்லாம் வேணான்னு சொல்லிடுறாரு. இப்ப கட் பண்ணா அடுத்து பார்லிமெண்ட்டை காட்டுறாங்க. அங்க நிறைய முக்கியமான அதிகாரிகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லார் முன்னாடியும் நம்ம ஹீரோயினோட அப்பா கர்னல் ஏஞ்சி பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம அந்த ஏலியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா அது அதோட ஸ்பேஸ்ஷிப் எடுத்துட்டு அதுவே கிளம்பிடும்னு சொல்றாரு. அப்ப அங்க இருந்து மெயின் ஹெட் ஆபீசரும் அதுவே இப்படி உங்ககிட்ட சொல்லுச்சான்னு கேக்குறாரு. அதுக்கு அவரும் அது சொல்லல, பட் அது என்னால உணர முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம அதை அட்டாக் பண்ணாம இருந்திருந்தா அதுவாவே சேஃபா இறங்கிருக்கும். மனித உயிரிழப்புகளை தடுக்கணும்னா நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு சுத்தி இருந்த எல்லா ஆபீசர்ஸும் நம்ம எதுக்கு வெயிட் பண்ணணும், பேசாம அந்த ஏலியன்ஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிடலாம், அதுங்களை அழிச்சாதான் இந்த பிரச்சனை தீரும்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த கர்னலும் நம்ம அதை தாக்காம இருந்தா உயிரிழப்பு வராது, கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்றாரு. அங்க இருந்த மெயின் ஹெட் ஆபீசரும் சரி நம்ம வெயிட் பண்ணலான்னு சொல்லிடுறாரு. அடுத்து நியூஸை காட்டுறாங்க. நியூஸ்ல அந்த ஏலியன்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அது எங்க இருந்து வந்திருக்கும், அது என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்த நம்ம ஹீரோயின் கண் முழிச்சிடுறா. அவ எழுந்து உட்கார்ந்ததும் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு நீங்க இப்ப நல்லா ஆகிட்டீங்க, நான் உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அவரை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப பக்கத்துல நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வச்சிருந்த ஒரு பொருள் மட்டும் அங்க வச்சிருக்காங்க. அதை எடுத்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வேகமா எஞ்சி வெளியே கிளம்புறா. வெளியே அவளோட பாய் ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு அவன் கிட்ட கேக்குறா. பட் அவன் எதுவும் பேசாம சைலண்டா உட்காந்துட்டு இருக்கான். சோ இப்ப அவ இறந்து போயிட்டான்னு நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. பட் அவளால அதை தாங்கிக்கவே முடியல. பிகாஸ் அந்த ஃப்ரெண்டு பொண்ணை நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் வருத்தம் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ கோவம் தான் அதிகமா வருது. இந்த விபத்துக்கு காரணமான அந்த ஏலியன்ஸை சும்மா விடக்கூடாதுன்னு செம்ம கோவத்துல இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினோட அப்பா அவளை கூட்டிட்டு போக அங்க வந்துடுறாரு.
அங்க நம்ம ஹீரோயின் அவ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தேங்க்யூ டியர்னு சொல்லிட்டு வேன்குள்ள போய் உட்காந்துடுறா. அந்த பாய் ஃப்ரெண்டும் கர்னல் கிட்ட அவ இப்ப நார்மலா இருக்கான்னு சொல்றான். பதிலுக்கு அவ அப்பாவும் அவளை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், மேபி நீ மட்டும் இல்லன்னா அவ இங்க வந்திருக்கணும்னு அவசியமே இல்லைன்னு கோவமா சொல்லிட்டு கிளம்புறாரு. வேன்ல நம்ம ஹீரோயின் இறந்து போன அவ ஃப்ரெண்டோட ஹெட்செட்டை எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ அவ அப்பா கிட்ட 200 பேருக்கு மேல செத்து போயிட்டாங்கன்னு நியூஸ்ல சொல்றாங்க, நம்ம இப்ப போர்க்களத்துல இருக்கோமான்னு கேக்குறா. அதுக்கு அவரும் தெரியல, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் வரணும், வேற எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஓகேப்பான்னு அழுதுட்டே சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு அவ ஃப்ரெண்டு ஞாபகமாவே இருக்கு. ஸோ அழுதுட்டே இருக்கா. அவ அப்பாவும் எனக்கு நிறைய வேலை இருக்கு, எப்பவுமே நான் உன்னை பார்த்துட்டே இருக்க முடியாது, நீ தான் பத்திரமா இருக்கணும்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஸ்பேஸ் ஷிப் இருக்க இடத்த சுத்தி கொஞ்சம் தூரத்துக்கு யாருமே உள்ள போக கூடாதுன்னு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஏலியனை டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு மிலிட்டரி முடிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நைட் 9 மணிக்கு மேல யாரும் வெளியே போக கூடாதுன்னு ஊரடங்கு போட்டு வச்சிருக்காங்க. வீட்டுக்கு வந்தா அங்க நம்ம ஹீரோயினோட பாட்டி வீட்டுக்குள்ள இருக்காங்க. கர்னல் தான் அவர் பொண்ணுக்கு துணைக்கு கூட இருக்கட்டும்னு அவர் அம்மாவை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. இப்ப மறுநாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. அவ ஃப்ரெண்டோட இழப்ப அவளால தாங்கிக்கவே முடியல. ஸோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணோட ஹெட்செட்டை எப்பவுமே போட்டுட்டு இருக்கா. அப்ப ஸ்கூல்ல அந்த ஃப்ரெண்டு பொண்ணோட போட்டோ வச்சு மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சிருக்காங்க. இறந்து போன அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வி மிஸ் யூன்னு அந்த போட்டோவை சுத்தி நிறைய கார்ட்ஸ் ஒட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்து ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கிளாஸ் ரூம்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டீச்சரும் நம்ம எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ்னு நிறைய பேர் இழந்திருக்கோம், உங்க கஷ்டம் எனக்கு புரியுது, பட் நம்ம கோவப்படக்கூடாது. 1000 வருஷங்களா வேற்று கிரகவாசிகள் இருந்தா அவங்க கூட எப்படி கான்டாக்ட்ல இருக்கிறதுன்னு மனிதர்கள் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு பேசிட்டு இருக்காரு. அதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் செம்மையா டென்ஷன் ஆகிடுறா. நம்ம ஏன் அந்த ஏலியன்ஸ் கூட தொடர்பு வச்சுக்கணும், நம்ம அதுங்களை சும்மா விடக்கூடாது, அதுங்களை இந்த இடத்துல இருந்து விரட்டணும், இப்படி அதுங்களுக்கு பயந்துட்டே இருந்தா செத்துதான் போகணும், நம்மளோட பூமியை நம்ம அதுங்களுக்கு கொடுக்க கூடாது, அதுங்களை இந்த இடத்துல இருந்து அடிச்சு விரட்டணும்னு கத்திட்டு இப்ப அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறா. கிளாஸ்ல இருந்த எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் பேசுறது தான் கரெக்ட்னு தோணுது. ஸோ இப்போ எல்லாருமே கிளாஸ்ல இருந்து ஏஞ்சி வெளியே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு சேஃப் லாக்கர்ல இருந்த அவ அப்பாவோட கன்னை எடுத்துட்டு அவ பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறா. அவ பாய் ஃப்ரெண்டுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த ஏலியன்ஸோட நடமாட்டத்தை பத்தி ஒரு வீடியோ கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அதை வச்சுட்டு அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டா இங்க இருக்க மக்கள் எல்லாரும் அதை பார்த்து அந்த ஏலியன்ஸ்க்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிப்பாங்க. கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்கன்னு பார்த்தா இந்த கவர்மெண்ட் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. நம்ம அந்த ஏலியன்ஸை ஏதாவது பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்களோட இந்த பிளான்னால ஒரு யூஸும் இல்ல, என்கிட்ட கன் இருக்கு, நம்ம ஸ்ட்ரெயிட்டா அந்த ஏலியன்ஸ் இருந்த இடத்துக்கு போயிட்டு அதுங்களோட சண்டை போடுறோம், அந்த ஏலியன்னால என்னென்ன ப்ராப்ளம் வந்திருக்கு, அதுங்களால எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டா இது இன்னுமே அதிகமா ரீச் ஆகும்னு சொல்றா. ஸோ இப்போ அங்கே எப்படி உள்ளே போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும், அந்த சீக்ரெட் வழியாக போனால் அங்கே சுற்றி இருக்க சோல்ஜர்ஸ் கண்ணில் படாமல் சேஃபாக ஏலியன் இருக்க அந்த இடத்துக்குள்ளே போயிடலான்னு சொல்கிறான். இப்போ எல்லாரும் அங்கே போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்த சுற்றி நிறைய சோல்ஜர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. உள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு நிறைய ஏர்பிளைன்ஸ் மேலே பறந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட கேங்கு இப்போ சேஃபாக ஒரு இடத்துக்குள்ள டார்ச்லாம் எடுத்துட்டு உள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அங்கேருந்து ஒரு காருக்குள்ள அவளை உட்கார வச்சுட்டு நீ இங்கேயே சேஃபா இரு, நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வரோம்னு அவளை அங்கேயே விட்டுட்டு உள்ளே போகிறான். பட் நம்ம ஹீரோயினால சும்மா இருக்க முடியல. அவன் போனதும் இவ வெளியே இறங்கி வந்து அவளும் ஒரு பக்கம் அந்த ஏலியனை தேடிட்டு இருக்கா. இங்க இந்த பாய்ஸ் குரூப் ஒரு வினோதமான பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. ஏதோ ஒரு டிவைஸ் மாதிரி ரவுண்டா இருக்கு. அதே சமயம் மேல நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்டோட ரூம்குள்ள வந்து பாக்குறா. அங்கிருந்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணோட போட்டோவை, அவளோட வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஏலியன் வந்துடுது. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் திடீர்னு அங்கிருந்து கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறா. அப்ப கரெக்டா அந்த ஏலியன் அவ கையை பிடிச்சி மேல தூக்கி அவளை காப்பாத்தி விட்டுருது. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒன்னு நோட் பண்றா. அந்த ஏலியனோட அந்த ஆர்மர் சூட்குள்ள ஏதோ ஒரு ஹியூமன் ஃபேஸ் தெரியுது. அதுவும் இல்லாம அந்த ஏலியன் இவளை காப்பாத்தினால என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு நிக்கிறா. அப்ப அவளோட சத்தத்தை கேட்டு அவ பாய் ஃப்ரெண்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மேல வந்துடுறாங்க. எல்லாரும் அந்த ஏலியனை அட்டாக் பண்றாங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் அந்த ஏலியனை செம்மையா அடிச்சு மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். பட் அந்த ஏலியன் இவங்களை திருப்பி அட்டாக் பண்ணவே மாட்டேங்குது. இப்ப அந்த ஏலியன் அப்படியே மேல இருந்து சறுக்கிட்டே கிரவுண்ட் ஃப்ளோர்ல கீழே வந்து விழுந்துடுது. எல்லாரும் கீழே வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஆர்மர் சூட் மட்டும் இருக்கு, அதுக்குள்ள கொஞ்சம் ரத்தமா இருக்கு. சோ அந்த ஏலியன் எங்கேயோ தப்பிச்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் பக்கத்துல ஒரு பையன் மயங்கி கீழே விழுந்து கிடக்குறான், அவனை பார்த்துட்டு இருக்கா. அது நம்ம ஹீரோயினை மேல காப்பாத்தின அதே ஃபேஸ் மாதிரி இருக்குன்னு பாக்குறா. பார்த்தா அவன் சாகல, உயிரோட தான் இருக்கான். கண்ணை ஓபன் பண்ணி பாக்குறான்.
பட் நம்ம ஹீரோயின் அவனை பத்தி இந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்டயும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்றா. அந்த பாய்ஸ் எல்லாரும் அந்த ஆர்மர் சூட் அந்த டிவைஸ் இது ரெண்டையும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப சோல்ஜர்ஸ் வர சவுண்ட் கேக்குது. ஸோ அந்த டிவைஸை அங்கேயே வச்சுட்டு அந்த ஆர்மரை மட்டும் தூக்கிட்டு வேகமா அங்கிருந்து அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த டிவைஸை பார்த்துட்டு சோல்ஜர்ஸ் அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு அதை அவங்க இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. இப்ப அந்த ஆர்மரை எடுத்துட்டு வந்து ஒரு கம்பியில தூக்கி தொங்க விட்டுட்டு இது என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் அதை பத்தி நாளைக்கு பேசலாம், இப்ப எல்லாரும் போய் தூங்கலான்னு சொல்லிடுறான். ஸோ இப்ப எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினால தூங்கவே முடியல. அவ அங்க பார்த்த அந்த ஏலியன் பையனோட ஞாபகமாவே இருக்கு. ஸோ இப்ப நைட்டு ஒரு ஜீப்பை எடுத்துட்டு அங்கிருந்து சீக்ரெட் வழியில அந்த ஏலியன் இருந்த இடத்துக்கு போறா. அங்க அந்த ஏலியன் பையன் மயங்கி விழுந்து கிடக்குறான். அவனுக்கு நல்லா அடிபட்டிருக்கு. ஸோ இப்ப அவனை ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி அவனை ஜீப்ல ஏத்திக்கிறா. அதுக்கப்புறம் அவளோட கிளாஸ்மேட் ஒரு புத்திசாலி பையன் இருப்பான். அவனை போய் பாக்குறா. அந்த பையனோட பட்ட பேரு கூகுள். அவன் கிட்ட போயிட்டு எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், என் கூட வான்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறா. அந்த கூகுள் பையன் அந்த ஏலியனை பார்த்து செம்ம ஷாக் ஆகிடுறான். பார்க்க மனுஷன் மாதிரியே இருக்கான், நம்மளோட காத்தை சுவாசிக்கிறான். ஸோ இவனுக்கு கண்டிப்பா நம்மள மாதிரி தான் பிளட் குரூப் இருக்கும். அவனுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகியிருக்கு, அதான் மயங்கி விழுந்திருக்கான். அவனுக்கு சீக்கிரமா பிளட் ஏற்றணும்னு சொல்றான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் டாக்டர்ஸ் மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த ஏலியனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கிருந்து ஒரு ரூம்ல அந்த ஃப்ரெண்டு பையன் அந்த ஏலியனோட பிளட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். நம்ம ஹீரோயினோட பிளட்டும் அந்த ஏலியனோட பிளட்டும் மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அவ பிளட்டை அந்த ஏலியனுக்கு கொடுக்கறதா சொல்றா. அந்த ஃப்ரெண்டு பையன் கொஞ்சம் பயந்தாங்கோலி. அவன் டாக்டர்லாம் இல்லை, பட் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பான். ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால அவன் பயந்து அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அதனால இப்போ நம்ம ஹீரோயினே அவ கையில ஊசியை போட்டு பிளட்டை அந்த ஏலியனுக்கு கொடுத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஏலியன் பையன் பொறுமையா கண்ணை திறந்து பார்க்கறான். எதிரில் நம்ம ஹீரோயின் படுத்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினும் கண்ணை திறந்து அந்த ஏலியனை பார்க்கறா. ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த ஏலியன் பையனும் இப்போ அப்படியே டயர்ட்ல படுத்துடுறான். நம்ம ஹீரோயின் அவன் கையில இருந்த ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு இருக்கா. அப்ப அந்த ஏலியன் திடீர்னு நம்ம ஹீரோயினோட கையை டைட்டா பிடிச்சிடுது. அந்த ஏலியன் அவ கையை பிடிச்சதும் இப்ப நம்ம ஹீரோயினோட கையில ஏதோ ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒண்ணு மாட்டி விட்டுருது. நம்ம ஹீரோயினும் அதை கழட்டி பாக்குறா, பட் அதை கழட்டவே முடியல. இப்ப அந்த ஏலியன் பையனை சேஃபா அவளோட வீட்டுக்கு கொண்டு வந்துடுறா. அந்த கூகுள் பையனும் நான் இவனை பாத்துக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் சரி நான் போறேன், பட் நீ இவனை போட்டோஸ் எடுக்க கூடாது, இவனை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிடுறா. இப்ப நம்ம ஹீரோயின் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. அப்ப ஷவர்ல இருந்து வர எல்லா தண்ணியவும் அந்த பிரேஸ்லெட் இழுத்துட்டு இருக்கு. அந்த பிரேஸ்லெட்க்கு தண்ணியை கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கு. இது என்னவா இருக்கும்னு நம்ம ஹீரோயினும் அதை அதிசயமா பார்த்து ரசிச்சுட்டு அந்த தண்ணியில விளையாடிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஆல்ரெடி அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் ஒரு டிவைஸை மிலிட்டரி கிட்ட விட்டுட்டு அந்த ஆர்மரை மட்டும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்ப அந்த டிவைஸ் நம்ம கர்னலோட கண்ட்ரோல்ல இருக்கு. அது என்னன்னு சயின்டிஸ்ட் எல்லாரும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னன்னு தெரிஞ்சுதான்னு கர்னல் கேக்குறாரு. அதுக்கு அந்த சயின்டிஸ்டும் இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் அது என்னன்னு சொல்ல முடியும்னு சொல்றாரு. ஸோ இப்போ அந்த கர்னல் வெளியே தண்ணி குடிக்கலான்னு வராரு. பார்த்தா அந்த தண்ணி கேன் உள்ள இருக்க தண்ணி எல்லாம் மேக்னெட் மாதிரி அந்த டிவைஸ் இருக்க பக்கமா மேலே எழும்பிட்டு இருக்கு. அடுத்து இப்போ பார்லிமெண்ட்ல மீட்டிங் நடக்குது. அங்கிருந்து மெயின் ஹெட் ஆஃபீஸர் கர்னல் கிட்ட அது என்ன டிவைஸ்னு கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்டுட்டு இந்த ஊர்ல உள்ள தண்ணியை ஃபுல்லா காணும், திடீர்னு தண்ணி எல்லாம் எப்படி காணாம போச்சுன்னு கேட்குறாரு. அப்ப அந்த சயின்டிஸ்டும் இந்த ஸ்பேஸ் ஷிப் தான் இங்க இருந்த எல்லா தண்ணியும் ஈர்த்திருக்கு, அந்த தண்ணியை வச்சுதான் அந்த ஸ்பேஸ் ஷிப் அது சரி பண்ணிட்டு இருக்கு, தண்ணி தான் அதுக்கு எனர்ஜி மாதிரின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ஹெட் ஆஃபீஸரும் இப்படியே அது தண்ணியை எடுத்துட்டு இருந்தா நம்ம எல்லாரும் தண்ணிக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த சயின்டிஸ்டும் அந்த ஸ்பேஸ் ஷிப் 80% தண்ணியை எடுத்து அதை சரி பண்ணிச்சு, இன்னும் 20% சரி பண்ண அப்புறம் தான் அது என்ன பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் தான் நம்ம அதை அட்டாக் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்க முடியும்னு சொல்றாரு. ஸோ இப்போ அந்த கர்னலும் நம்ம அந்த ஏலியனை அட்டாக் பண்ண வேணாம், மேபி அது நல்லதுக்காக கூட இருக்கலாம்ல, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்றாரு. அங்கிருந்து எல்லாருமே இப்போ வெயிட் பண்ணலான்னு சொல்லிடுறாங்க. இப்போ இங்க இவங்க கூட்டிட்டு வந்த அந்த ஏலியன் கண்முழிச்சிடுறான். நம்ம ஹீரோயினும் கூகுள் பையனும் அவன்கிட்ட எப்படி பேசுறது, நம்ம லாங்குவேஜ் அவனுக்கு புரியுமான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஏலியன் அதுவாவே ஹாய் என் பேரு ஹெக்கான்னு சொல்லுது. அதை பார்த்துட்டு அந்த கூகுள் பையன் பாத்தியா ஏலியனுக்கு நம்ம லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு, நீங்க இந்த பூமிக்கு நியூ டெக்னாலஜிஸ் கொண்டு வந்து ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்கீங்கன்னு ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் எதுக்கு என் கையில இதை போட்டு விட்ட, இதை எடுத்துக்கோன்னு சொல்றா. பட் அந்த ஏலியன் என்னால கொடுக்க தான் முடியும், எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுது. நம்ம ஹீரோயின் அந்த ஏலியன் கிட்ட ட்ரெஸ்ஸை போட சொல்லிட்டு நீ எதுக்கு இங்க வந்த, உனக்கு என்ன வேணும், இங்க இருந்து எப்போ போவன்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கா. பட் அந்த ஏலியன் நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க, என்னால இதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுது. நம்ம ஹீரோயின் கண்ணை காட்டி அவனை மிரட்டி உன்னோட ஸ்பேஸ் ஷிப்பை எடுத்துட்டு தயவு செஞ்சு இங்க இருந்து போ, எங்க பிளானட்டை விட்டு போயிடுன்னு சொல்றா. ஸோ இப்போ அந்த ஏலியன் பையனும் இவளுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கல போலன்னு அங்கிருந்து வெளியே கிளம்பிடுறான்.
அவன் வெளியே கிளம்புனதும் அந்த ஃப்ரெண்டு பையன் எதுக்கு அந்த ஏலியனை கன்னை காட்டி மிரட்டுறான்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் அவன் ஏலியன் இப்படிதான் அவனை மிரட்டணும், இல்லைன்னா அவன் நம்மளை கொண்டுடுவான்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வந்து பார்க்குறா. பார்த்தா அந்த ஏலியன் பையனை காணும். அவன் எங்கேயோ வேகமாக அவன் பாட்டுக்கு தனியாக நடந்து போயிட்டு இருக்கான். இப்போ அங்கே ஒரு மிலிட்ரி வேன் வருது. அதில் இருந்தவங்க இந்த ஏலியன் பையனை பார்த்துட்டு, யார்ப்பா நீ, இப்போ ஊரடங்கு போட்டிருக்காங்க, நீ பாட்டுக்கு தனியாக நடந்து போயிட்டு இருக்க, உன் ஐடியா காட்டுன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு எதுவுமே புரியல. ஸோ இப்போ அந்த ஏலியன் பையனை அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏற்றிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் பின்னாலேயே ஓடி வந்து தடுக்கலான்னு பார்க்குறா. பட் அந்த சோல்ஜர்ஸ் அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த ஆர்மர் சூட்டை கட் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு அதை வெட்டி பார்க்குறாங்க. அதை கட் பண்ணால் கட் ஆகுது. பட் தண்ணியை வச்சு தொடச்சதும் அந்த தண்ணியை உறிஞ்சு அதோட கீரெல்லாம் அது சரி பண்ணிக்குது. அந்த ஆர்மரை பற்றி இவங்களுக்கு எதுவுமே தெரியல. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஒருத்தன் அந்த ஆர்மரில் இருக்க ஒரு கை விடுற கேப்பில் கையை உள்ளே விட்டு அசைச்சு பார்க்குறான். அந்த ஆர்மரும் இப்போ அவன் கண்ட்ரோலுக்கு வந்து அதுவும் கையை அசைக்குது. திடீர்னு அந்த ஆர்மர் அவன் கையை டைட்டாக பிடிச்சி அவனை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. அவன் பயத்தில் அலறிட்டு இருக்கான். ஸோ இப்போ பக்கத்தில் இருந்த அவன் ஃப்ரெண்ட்ஸு அவன் கையை அந்த ஆர்மருக்குள்ளே இருந்து எப்படியோ வெளியே எடுத்துடுறாங்க. அவன் வெளியே வந்ததும், இனிமேல் இந்த பக்கமே நான் வரமாட்டேன், என்னை விட்டுருங்கடா, நான் கிளம்புறேன்னு அங்கேருந்து ஓடியே போயிடுறான். இப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் பையனுக்கு அந்த ஆர்மரை வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ இப்போ இதனால் நமக்கு எந்த யூஸும் இல்லை, இதை மிலிட்ரிக்கிட்டேயே கொடுத்துடலான்னு யோசிச்சுட்டு அந்த பையன் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறான். அது கேர்னலும், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நீ பேசுகிறத கேட்கலாம் எனக்கு டைம் இல்லை, உனக்கு வேணும்னா என்னை நேரில் வந்து மீட் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ அந்த பாய் ஃப்ரெண்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கேர்னலை பார்க்க போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊரில் ஃபுல்லாக தண்ணி பஞ்சமாக இருக்குது. ஒரு ஆளுக்கு 5 லிட்டர் தண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ தண்ணி பத்தாதனால அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் இப்போ போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுலேயும் அங்கே இருந்த ஒருத்தன் கோவத்தில் ஒரு சோல்ஜர் மண்டையிலேயே கல் தூக்கி அடிச்சிடுறான். ஸோ இப்போ அங்கே இருந்த சோல்ஜர்ஸ்க்கும் மக்களுக்கும் கலவரம் ஆரம்பிக்குது. இந்த பாய் ஃப்ரெண்ட் பையனுக்கு ஒரு பக்கம் செம கோவம் வருது. பிகாஸ் மக்களுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். இந்த தண்ணியை கேட்கறதுக்கு இப்படி அடிச்சு சண்டை போடுறாங்களேன்னு யோசிச்சுட்டு அங்கே அடி வாங்குற மனுஷங்களை தூக்கி விட்டு அங்கே கீழே விழுற சோல்ஜர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணிட்டு, யாரும் சண்டை போடாதீங்க, நமக்குள்ள பிரச்சனை வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூக்கி விட்டுட்டு இருக்கான். பட் இவன் சோல்ஜர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றான்னு தெரியாம இவனையும் செம்மையா அடிச்சு வேன்ல ஏத்த வராங்க. ஸோ இப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட் பையனுக்கு இந்த மிலிட்ரி ஆளுங்களையும் சுத்தமா பிடிக்கல. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நீங்க என்னையவே அரெஸ்ட் பண்றீங்கன்னு அவங்க மேல செம்மையா கோவத்துல இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா கேர்னல் அங்கே வந்துட்டு, நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்கிறாரு. பட் அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் அந்த ஆர்மரை பற்றி கேர்னல் கிட்ட சொல்லலை. பிகாஸ் ஆல்ரெடி மக்களை இப்படி அடித்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இவங்க கிட்ட இந்த ஆர்மர் கிடைச்சா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்களோன்னு இப்போ அந்த கேர்னலை பார்த்து, உன் பொண்ணு எப்போவுமே எனக்கு தான், உன் பொண்ணு சொன்னது கரெக்ட் தான், நீ எதையுமே காதில் வாங்க மாட்ட, நீ எதுக்குமே யூஸ் இல்லைன்னு திட்டிட்டு இருக்கான். அவரும் அவனை ஜெயிலில் போடுங்கன்னு அனுப்பி விட்டுறாரு. இப்போ அந்த ஏலியன் பையனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்கேருந்து டிவியில் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதில் அந்த வினோதமான டிவைஸ் மிலிட்ரி கிட்ட இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதை பார்த்ததும் இந்த ஏலியன் பையன் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறான். பட் அந்த போலீஸ்காரங்க, எங்கடா நழுவுற, இங்கேயே இருன்னு அவனை இழுத்து பிடிச்சி வைக்கிறாங்க. அதே ஸ்டேஷனுக்கு தான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவனும் இப்போ ஏலியன் பையனை பார்த்து கண்ணடிக்கிறான். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹேக்கான் பையன் என்னோட ஃப்ரெண்டு தான், அவனை விட்டுருங்கன்னு அவளோட ப்ரூஃபை காட்டி அவனை வெளியே கூட்டிட்டு போக பார்க்குறா. அங்கே அந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்ததும், நீ எப்படிடா இவங்க கிட்ட மாட்டின, எனக்கு நீ வேணும், உன்கிட்ட நான் நிறைய விஷயம் பேசணும், என் அப்பாட்ட சொல்லி உன்னை எப்படியாவது வெளியே எடுக்கிறேன்னு கத்திட்டு இருக்கா. அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்டும், என்னை உள்ள போட்டதே உன் அப்பா தான், அந்த ஆளை நம்பாத, நான் கண்டிப்பாக வெளியே வந்துடுவேன்னு சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டை தான் காப்பாற்ற முடியல, இந்த ஏலியனாவது காப்பாற்றலான்னு போலீஸ்கிட்ட பேசி அவனை வெளியே கூட்டிட்டு போறா. வெளியே வரப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஏலியன் கிட்ட, நீ கொஞ்சமாவது சிரி, அப்பதான் உன்னை எல்லாரும் மனுஷன்னு நம்புவாங்கன்னு சொல்றா. அவனும் சிரிக்க ட்ரை பண்றான். அவனுக்கு சுத்தமா சிரிக்க வரல. இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சிரிக்கிறான். அவன் பண்றதை பார்த்து நம்ம ஹீரோயின்கே செம்மையா சிரிப்பு வருது. இப்போ நம்ம ஹீரோயின், நான் உன்னை அந்த ஆர்மர் சூட் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றா. அதுக்கு ஹேக்கான், அந்த சூட்டை விட எனக்கு அந்த டிவைஸ் தான் வேணும், இப்போ அது மிலிட்ரி கிட்ட இருக்குன்னு சொல்றான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும், அது என்னோட அப்பாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, அது எடுக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இப்போ அவனை கூட்டிட்டு மிலிட்ரி ஆஃபீஸ்க்கு போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயினும் ஹேக்கானும் மிலிட்ரி ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. செக்யூரிட்டி கிட்ட நம்ம ஹீரோயின் என் அப்பாவை பார்க்கணும்னு சொல்கிறா. பட் அந்த செக்யூரிட்டி அவங்கள உள்ள விடல, உங்கள் அப்பா ரொம்ப பிஸியாக இருக்காருன்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும், நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறா.
அப்போன்னு பார்த்து அந்த ஹேகான் பையன் இவங்க பேசுறது புரியாம சிரிச்சுட்டு நிக்கிறான். சோ இவன் தான் இவ பிரெக்னென்ட் ஆனதுக்கு காரணம்னு நினைச்சிட்டு இவங்க 2 பேரையும் உள்ள அனுப்பி விட்டுறான். இப்ப நம்ம ஹீரோயின் அவ அப்பா கிட்ட பாசமா பேசுற மாதிரி அவரை போய் ஹக் பண்ணி அவருக்கே தெரியாம அவரோட ஐடி கார்டை எடுத்து ஹேகான் கிட்ட கொடுத்துட்றா. அந்த ஹேகான் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஃபுல்லா க்ளோஸ் ஆகியிருக்க ஒரு சூட்டை போட்டுட்டு இப்ப அந்த டிவைஸ் இருக்க இடத்துக்குள்ள போறான். அங்க இருந்து எல்லா சயின்டிஸ்டும் பல மணி நேரமா அது என்ன டிவைஸ்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஹேகான் அவன் பாட்டுக்கு அசால்ட்டா வந்து அந்த டிவைஸை தொடுறான். உடனே உள்ள இருந்து ஏதோ ஒரு ப்ளூ கல் வெளியே வருது. அதை எடுத்து சட்டைக்குள்ள போட்டுட்டு அவன் பாட்டுக்கு வேகமா வெளியே கிளம்பி போயிடுறான். சோ இப்ப அங்க இருந்த சயின்டிஸ்ட் எல்லாரும் இவர் கர்னல் இல்ல வேற யாரோ வந்திருக்காங்கன்னு அலாரம் ஆன் பண்ணி விட்டுறான். அலாரம் சவுண்ட் கேட்டதும் நம்ம ஹீரோயினோட அப்பா அவளையும் அந்த ஹேகான் பையனையும் ஒரு மிலிட்டரி வேன்குள்ள சேஃபா ஏத்தி வெளியே அனுப்பி விட்டுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ரிலீஸ் ஆகிட்டான். பட் அவன் இப்ப அந்த கவர்மெண்ட் மேல செம்ம கோவத்துல இருக்கான். மக்களை கொடூரமா ட்ரீட் பண்ற இந்த கவர்மெண்ட்டுக்கு பெருசா ஏதாவது பாடம் கத்து கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்கான். சோ இப்ப அவன் கேரேஜ்ல இருக்க காரை பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்கான். ரெடி பண்ணிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நாங்க இந்த மிலிட்டரியை எதிர்த்து சண்டை போட போறோம், நீ எங்க கூட வரியான்னு கேக்குறான். பட் நம்ம ஹீரோயின் எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிடுறா. அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்டும் ஆமா உன் அப்பாவை எதிர்த்து சண்டை போடுறனால பயப்படுறியா, சரி பரவாயில்ல நாங்க போறோம், உனக்கு எப்ப எங்க கூட வந்து சேரணும்னு தோணுதோ அப்ப எங்க கூட வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறான். இப்ப நம்ம ஹீரோயினும் ஹேகானும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் ஹேகான் கிட்ட அவளோட நாயை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இது சீக்கிரமாவே சாக போகுது, இதுக்கு வயசாகிடுச்சு, சோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினோட பாட்டி உள்ள வந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்ட ரூமுக்கே கூட்டிட்டு வந்துட்டியான்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்னவோ பேசி அவ பாட்டிய சமாளிச்சு அவங்கள ரூம் வெளியே கொண்டு போய் விட்டுறா. ரூம்குள்ள வந்ததும் அங்க அந்த ஹேகான் அந்த நாய் முன்னாடி அந்த கல்லை வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கான். இனிமேல் அந்த நாய் எப்பவுமே சாகாதுன்னு சொல்றான். அது கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷம். சோ இப்ப ஹேகானை பார்த்து உனக்கும் சாகா வரம் இருக்கா, நீயும் இம்மார்டலான்னு கேக்குறா. அவன் பதில் சொல்லாம அவளை பார்த்து ஆமான்ற மாதிரியே சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் சாப்பிடலான்னு ஹேகானை கூட்டிட்டு வந்து டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு அவ சாப்பிடுற மாதிரியே அவனுக்கும் தோசை எடுத்து கொடுக்கறா. நம்ம ஹீரோயின் எப்படிலாம் ஜாம சாச வைக்கிறாளோ அதே மாதிரி ஹேகானும் பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்றது எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அவனை பார்த்து சிரிச்சு சந்தோஷமா இருக்கா. அப்ப நியூஸ்ல ஹேகான் லிஃப்ட்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினோட அப்பா இதுக்கெல்லாம் அவர் பொண்ணுதான் காரணம்னு இப்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. பட் நம்ம ஹீரோயினும் அவர்கிட்ட மாட்டிக்காம இப்ப அந்த பில்டிங்கை விட்டுட்டு வெளியே வந்துடுறா. இப்ப இவங்க ஸ்ட்ரெயிட்டா கூகுளோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க டிவியில அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் மக்களோட சிச்சுவேஷன் மக்களோட ஒப்பீனியனை கேட்டு அதை வீடியோவா எடுத்து சோஷியல் மீடியால போட்டு அந்த ஏலியன்ஸை வெரைட்டியா ஆகணும்ன்ற மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் அவ பேக்ல ஆல்ரெடி இறந்து போன அந்த பொண்ணு கொடுத்த கான்சர்ட்டோட டிக்கெட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த கூகுள் பையனோட வீட்டில் இருக்கிறத விட அந்த கான்சர்ட்டுக்கு போயிட்டா அங்கே கூட்டத்தில் யாராலையும் ஹேக்கானை கண்டுபிடிக்க முடியாதுன்னு இப்போ அந்த கான்சர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ அந்த கான்சர்ட்டுக்கு எக்கச்சக்கமாக நிறைய பேர் வந்திருக்காங்க. செம்ம கூட்டமாக இருக்குது. அந்த கூட்டத்துக்கு நடுவில் இப்போ இவங்க 2 பேரும் செம்மையாக ஜாலியாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் இவங்கள பார்த்துட்டு வேகமாக ஓடி போய் யாருக்கும் கால் பண்ணுறான். இவன் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்களில் ஒருத்தன். ஸோ இப்போ அவன் அந்த பாய் ஃப்ரெண்ட் பையனுக்கு கால் பண்ணி உன் ஆள் வேற ஒரு பையன் கூட சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிடுறான். அதே சமயம் அந்த ஹேக்கான் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவளோட 2 கையவும் அழுத்து பிடிச்சிட்டு அப்படியே அவளை அவனோட உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடுறான். அவனோட வீட்டை நம்ம ஹீரோயின் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறான். அந்த இடமே ரொம்ப வித்தியாசமா செம்ம அட்வான்ஸ்டா இருக்கு. அப்ப அந்த ஹேக்கானும் நாங்க உங்களை விட ரொம்ப அட்வான்ஸ்டா இருப்போம், எங்களுக்கு சாவே இல்லை, நான் பூமிக்கு வரணும்னு நினைக்கல, நான் வேற ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருந்தேன், ஷூட்டிங் ஸ்டார்ஸ் எங்க ஸ்பேஸ்ஷிப் மேல விழுந்தனால தான் திசை மாறி உங்க பிளானட்ல வந்து விழுந்துட்டோன்னு சொல்றான். அதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ஹேக்கானை ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவனை அங்கேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ அந்த கான்சர்ட் முடிஞ்சு 2 பேரும் வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹேக்கானும் என்கிட்ட அந்த டிவைஸ் இருக்கு, ஸோ இப்போ அவ்வளோதான், நான் என்னோட ஸ்பேஸ்ஷிப்க்கு போயிட்டு கிளம்பிடுவேன்னு சொல்றான். 2 பேருக்கும் ஒருத்தர் பிரிய மனசே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் இதான் நான் கடைசியா உன்னை பாக்குறதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை கிஸ் பண்ணிடுறா. இப்போ அவனும் இவளை பார்த்துட்டே பிரிஞ்சு அந்த ஸ்பேஸ்ஷிப்பை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அவ பாய் ஃப்ரெண்ட் தான் பேசுறான். உன்னெல்லாம் நம்பவே கூடாது, வேற ஒருத்தன் கிடைச்சதும் என்னை கழட்டி விட்டுட்டு அவன் கூட சேர்ந்துட்டேன்னு அவளை போன்ல திட்டிட்டு இப்ப நேர்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹேக்கானை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இந்த ஹேக்கானும் திருப்பி அடிக்காம அடிய வாங்கிட்டே இருக்கான். ஹேக்கானுக்கு நல்லா அடிபட்டுறது. ஸோ இப்ப நம்ம ஹீரோயினும் அவனை விட்டுருங்கன்னு கத்திட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் அவ பாய் ஃப்ரெண்டை பார்த்து அவன் நம்மள மாதிரி இல்லை, நம்மளை விட அவன் பெட்டரானவன் சொல்றா. அது கேட்டதும் அந்த பாய் ஃப்ரெண்ட் பையனுக்கு செம்ம கோவம் வருது. ஸோ இப்போ வேகமா நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நின்று என்கிட்ட இல்லாதது அப்படி என்ன அவன்கிட்ட இருக்குன்னு நம்ம ஹீரோயினை பல்லாருன்னு அரைஞ்சிடுறான்.
அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினை அரைஞ்சதும் ஹேக்கான் ஒரு செகண்ட்ல வெறித்தனமா சுத்தி இருந்த எல்லாரையும் தூக்கி விசிறி அடிச்சு செம்மையா அடிக்கிறான். ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பாய் ஃப்ரெண்ட் இவன் யாருன்னே தெரியாம ஹேக்கானை பார்த்து கண்ணடிச்சிருப்பான். சோ இப்ப அவன மாதிரியே ஹேக்கானும் அந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்து கண்ணடிச்சுட்டு இப்ப அவனை அடிக்க வரான். இந்த ஃபைட் சீன் செம்மையா இருக்கும். அங்க இருந்த ஒருத்தன் ஹேக்கானை இப்ப ஷூட் பண்ண வரான். அப்ப நம்ம ஹீரோயின் அவன் கைய பிடிச்சி தள்ளி விட்டுறா. சோ இப்ப அந்த புல்லட் ஹேக்கான் பின்னாடி இருந்த இன்னொரு பையன் மேல பட்டுறது. அவன் அந்த இடத்துலயே செத்து போயிடுறான். அவன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சதும் அந்த பாய் ஃப்ரெண்ட் பையனும் மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் செம்மையா கத்துறாங்க. அப்ப அங்க சோல்ஜர்ஸ் வந்துடுறாங்க. சோ நம்ம ஹீரோயின் ஹேக்கானை தவிர மத்த எல்லாரும் சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டிக்காம அங்கிருந்து ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க செத்து போனவனை எடுத்து வச்சு இவனை எப்படியாவது காப்பாத்துன்னு ஹேக்கான் கிட்ட சொல்றா. அதுக்கு ஹேக்கானும் என்னால காயத்தையும் நோயமும் தான் குணப்படுத்த முடியும், இறந்தவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றான். இப்ப அங்க வந்த மிலிட்டரி இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் என் ஃப்ரெண்டு செத்து போனதுக்கு அந்த ஏலியன் தான் காரணம், இந்த ஏலியன்ஸ் பூமிக்குள்ள வந்தனால தான் இவ்வளோ பிரச்சனையும், இதுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் ஏலியன்ஸை எதிர்த்து போராடணும்னு அவனுக்குன்னு ஒரு பெரிய குரூப் வச்சிருப்பான். ஸோ இப்போ அந்த குரூப்ல இருக்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான். அவன் சொன்ன இடத்துக்கு இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்கிருந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் ஒரு கார் மேலே ஏறி நின்றுட்டு இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஏலியன்ஸ் தான் காரணம், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தனை நான் இன்னைக்கு இழந்துட்டேன், என்ன மாதிரி நீங்களும் உங்களோட நெருங்கிய உறவினர்கள்ல நிறைய பேரை இழந்திருக்கீங்க, இதுக்கெல்லாம் அந்த ஏலியன்ஸ் தான் காரணம்னு கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சும் கவர்மெண்ட் அந்த ஏலியன்ஸ்க்கு தான் பாதுகாப்பு கொடுத்து அந்த ஏலியன்ஸ் அட்டாக் பண்ண மாட்டாங்க. இனிமேலும் நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, அந்த ஏலியன்ஸை இந்த பிளானட்டை விட்டு துரத்தணும், இது நம்மளோட பூமி, இது அந்த ஏலியன்ஸ்க்கு நம்ம விட்டு கொடுக்க கூடாதுன்னு பயங்கரமா வீரவசனம் பேசிட்டு இருக்கான். இவன் பேசினதை கேட்டு அங்கிருந்த எல்லாரும் இப்போ ஒரு புது தைரியத்துல அந்த இடத்துல இருந்த அந்த ஸ்பேஸ்ஷிப்பை நோக்கி ஆக்ரோஷமா முன்னேறி போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேசிட்டு இப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் மட்டும் அங்கேருந்து கூட்டத்தை விட்டு வேற எங்கேயோ தனியாக போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் ஹேக்கானையும் மிலிட்ரி சோல்ஜர்ஸ் பிடிச்சி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹேக்கான் மேலே செம்ம லவ். ஏன்னா அவ பாய் ஃப்ரெண்ட் இவளை அடிச்சதும் அவளுக்காக பயங்கரமா சண்டை போட்டான். சோ இப்ப ஹேக்கான் கிட்ட அப்படியே ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல நின்னுட்டு இருந்த சோல்ஜர்ஸ் பேசாதீங்க, சைலண்டா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் அதை காதலியே வாங்காம இப்ப 2 பேரும் அங்கேயே அந்த வேன்குள்ளேயே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்பேஸ்ஷிப் அட்டாக் பண்றதுக்காக நிறைய மனுஷங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்து இவங்களை தடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆல்ரெடி அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் அவன் கேரேஜ்ல ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த காரை வச்சு கேட்டை உடைச்சு விட்டுறாங்க. சோ இப்ப அது வழியா இந்த மொத்த கும்பலும் ஸ்பேஸ்ஷிப் கிட்ட போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தனியா போன அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் இப்ப அந்த கேரேஜ்ல இருந்த ஆர்மர் சூட்டை போட்டுட்டு இருக்கான். அந்த ஆர்மர் அவனை கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணி உள்ள இழுத்துட்டு இருக்கு. ப்ளூ கலர்ல இருக்க வேண்டிய ஆர்மர் இப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் உள்ள போனதும் ரெட் கலர்ல மாறிட்டு இருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோயினையும் ஹேக்கானையும் கர்னல் முன்னாடி கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹேக்கானும் உங்க ஆளுங்களை ஸ்பேஸ்ஷிப் கிட்ட நெருங்க விடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்லும் போதே அங்க ஸ்பேஸ்ஷிப் கிட்ட நிறைய மனுஷங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எதிரில் அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து ஆர்மர் போட்டிருக்க நிறைய ஏலியன்ஸ் வெளியே வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த நாட்டோட மெயின் ஹெட் ஆஃபீஸர் கர்னலுக்கு கால் பண்ணி நீ என்ன வேணாலும் பண்ணு, இந்த ப்ராப்ளமை முடிக்க நீ என்ன வேணாலும் பண்ணலான்னு அவனுக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ கர்னல் அவர் பொண்ணை ஹக் பண்ணி நீ தான் எனக்கு முக்கியம், நீ சேஃபாருன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் இப்போ அவள் அப்பா கிட்ட இருந்து கன் எடுத்துட்டு நீங்க எங்க கிட்ட வந்தா நான் என்னையே சுட்டுப்பேன், எங்களுக்கு ஒரு ஜீப்பை கொடுங்க இல்லைன்னா நான் என்னையே ஷூட் பண்ணிப்பேன்னு மிரட்டுறா. வேற வழி இல்லாம இப்போ அந்த கர்னலும் அவங்களுக்கு ஒரு ஜீப்பை கொடுக்குறாரு. இவங்க 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஸ்பேஸ்ஷிப் இருந்த இடத்த நோக்கி வேகமா போயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ள இருந்து வந்த ஏலியன்ஸ் மனுஷங்களை தாக்காம மக்கள் அந்த ஸ்பேஸ்ஷிப் கிட்ட நெருங்காம அவங்கள தடுத்துட்டு இருக்கு. கர்னலும் அவரோட மிலிட்டரி படை வீரர்களை கூட்டிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப் கிட்ட போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஹேக்கானை கூட்டிட்டு ஜீப்ல வேகமா போயிட்டு இருக்கா. அப்ப அந்த ஆர்மர் சூட்டை போட்டுட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் அங்க வந்துடுறான். வந்து பயங்கரமா அந்த ஜீப்பை அட்டாக் பண்றான். இப்ப சூட் வேற போட்டிருக்கனால ஒரு மிருகம் மாதிரி வெறித்தனமா இவங்க ஜீப்பை அடிச்சு நொறுக்கி செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த ஜீப்பை ஓவர்டேக் பண்ணி சூப்பரா சண்டை போடுறான். ஒரு கட்டத்துல ஜீப் ஒரு இடத்துல உருண்டு போய் நின்னுடுது. நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டுடுறா. பட் ஹேக்கான் தெளிவா தான் இருக்கான். ஸோ இப்போ ஹேக்கான் வெளியே வந்துட்டு கையில் எதுவுமே இல்லைனாலும் அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் முன்னாடி போயிட்டு 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹேக்கானால சூட் இல்லாதனால எதிர்த்து சண்டை போட முடியல. இந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் ஹேக்கானை பிடிச்சி நிறைய கம்பி குத்தி வச்சிருக்காங்க, அதில் குத்தி சாகடிக்கலான்னு அவனை தூக்கி அதில் நசுக்க போகிறான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் கண் முழிச்சிட்டு ஸ்பீடாக ஜீப்பை எடுத்துகிட்டு வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் பையனை இடித்து தள்ளி ஒரு காரில் போய் முட்டி நசுக்கிடுறா. அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் பையனும் கையில வச்சிருந்த ஹேக்கான ஒரு மூலையில தூக்கி விசிறி அடிச்சிடுறான். பாய் ஃப்ரெண்ட் பையனோட ஆர்மர் இப்ப அவ இடிச்சதுல கை நசுங்கி உள்ள மாட்டிக்குது. அப்படியும் ஒரு வெறியில அந்த ஆர்மர் கைய பிச்சு எரிஞ்சிட்டு இப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆர்மரை விட்டு வெளியே வந்து விழுந்துடுறான்.
அப்ப கீழே தூரமா ஹேக்கான் அடிபட்டு விழுந்து கிடக்குறான். நம்ம ஹீரோயின் ஓடி போய் ஹேக்கானை டைட்டா கட்டி பிடிச்சு அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இத பார்த்து காண்டாகி அந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் எனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு கன்னை எடுத்து சரமாரியா சுடுறான். நம்ம ஹீரோயினையும் ஷூட் பண்ணிடுறான், ஹேக்கானையும் ஷூட் பண்ணிடுறான். 2 பேரும் அங்கே கீழே விழுந்துடுறாங்க. பயங்கரமா குண்டடிப்பட்டிருக்கு 2 பேருக்கும். இப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் பையனை மிலிட்டரி சோல்ஜர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அங்கிருந்த ஏலியன்ஸ் நம்ம ஹீரோயினையும் ஹேக்கானையும் ஸ்பேஸ்ஷிப்குள்ள தூக்கிட்டு வந்து அங்கிருந்த பெட்ல படுக்க வச்சிடுது. நம்ம ஹீரோயினோட அப்பா கர்னலும் அங்கதான் இருக்காரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஸோ இப்போ அவர் டென்ஷன் ஆகி என்ன பண்றீங்கன்னு தயவு செஞ்சு யாராவது எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றாரு. பட் அங்கிருந்து அந்த ஏலியன்ஸ் எல்லாம் அதுங்க சீட்ல போயிட்டு உள்ள உட்கார்ந்துடுது. பார்த்தா அதோட ஆர்மர்க்குள்ள மனுஷனே இல்லை. இப்போ அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குது. உங்களுக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கன்னு அந்த வாய்ஸ் கேக்குது. அந்த கர்னலும் என் பொண்ணு பொழைப்பாளான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த வாய்ஸும் பொழைப்பா, பட் ஒரு 80 வயசு வரைக்கும் தான் வாழுவான்னு சொல்லுது. இவன் பொழைப்பானான்னு ஹேக்கானை பார்த்து கேக்குறாரு. அதுக்கு அதுவும் இவனுக்கு மரணமே இல்லை, பட் இருந்தாலும் இந்த பொண்ணுக்காக அவன் உயிரை தியாகம் பண்ணிட்டான். இவனாலதான் இந்த பொண்ணு இப்ப பொழைக்க போறான்னு சொல்லிட்டு இது அவனோட தலைவிதின்னு சொல்லுது. இப்ப அந்த கர்னல் இங்க மொத்தம் எத்தனை ஏலியன்ஸ் இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த வாய்ஸும் இந்த பூமிக்கு வர்றதுக்கு இவன் ஒருத்தன் தான் வந்தான். எங்களுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. கடந்த 600 வருஷத்துல கிளைமேட் சேஞ்ச்னால இந்த பூமியில நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. உங்களோட நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. இந்த பூமி ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லுது. அதுக்கு கர்னலும் அப்ப நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா இல்ல இப்படியே எங்களை விட்டுருவீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு அதுவும் இல்ல, நாங்க வீக்கானவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம், பட் நீங்க எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்கீங்க. உங்களை செக் பண்ணதான் இவன் இங்க வந்தான், அதுக்குள்ள இப்படிலாம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு கர்னல் கேட்குறாரு. அதுக்கு அந்த வாய்ஸும் உங்களை நாங்கள் அப்சர்வ் பண்ண போகிறோம், அதுக்காக நாங்கள் கண்டுபிடிச்ச இந்த டிவைஸை எங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லுது. கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோயினும் கண் முழிச்சிடுறா. கண் முழிச்சு பார்த்ததும் பக்கத்தில் ஹேக்கான் படுத்துட்டு இருக்கான். அவனை பார்த்து ஃபீல் பண்ணுறா. அவளுக்காக தான் ஹேக்கான் இறந்து போயிட்டான்னு நினச்சி அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவள் கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ அந்த டிவைஸை அங்கேருந்து ஒரு பாக்ஸில் வச்சதும் அந்த ஸ்பேஸ்ஷிப் ஆக்டிவேட் ஆகிடுது. நம்ம ஹீரோயினும் அவ அப்பாவும் இப்ப வெளியே வந்து நின்றுட்டு இந்த ஸ்பேஸ்ஷிப் கிளம்புறத பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்பும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மேலே எழும்பி இப்ப பூமியை விட்டு மேலே போயிடுது. மேலே போயிட்டு இருக்கப்போ இப்ப அந்த பெட்ல இருந்த ஹேக்கான் லைட்டா அசைய ஆரம்பிக்கிறான். இதோட இந்த படம் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் ஹேக்கான் உயிரோட இருக்கானா, நம்ம ஹீரோயின் கையில இருந்த பேண்டுக்கு என்ன அர்த்தம், இதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ்ஷிப்பும் ஹேக்கானும் மறுபடியும் பூமிக்கு வருவாங்களா இல்லையான்னு நெக்ஸ்ட் பார்ட்ல தான் சொல்லுவாங்க. வேற்று கிரகவாசிகள் இருக்கிறாங்களா இல்லையான்ற கேள்வியை தூண்டுற மாதிரி பல கற்பனையும் காதலும் கலந்து வித்தியாசமா உருவாக்கப்பட்ட ஒரு தனித்துவமான படைப்பு தான் இந்த படம். இந்த வித்தியாசமான ஸ்கைஃபை ஏலியன் மூவி உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.